வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் உடல்நலம் என்ற தலைப்பின் கீழ் இதயம் மற்றும் சுவாச மண்டலம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். மனித இதயம் டேஷ்களால் ஆன ஒரு கூர் உருளை வடிவானது. தசைகளால் ஆன கூர் உருளை வடிவமானது. மனித இதயம் டேஷ் பக்கம் அமைந்துள்ளது. மார்புக்கூட்டின் இடது பக்கம் அமைந்துள்ளது. இதயத்தின் எடை 300 கிராம். மனித இதயத்தின் மேலே உள்ள 2 அறைகளுக்கு டேஷ் என்றும் கீழே உள்ள 2 அறைகளுக்கு டேஷ் என்றும் பெயராகும். மேலே உள்ள 2 அறைகளுக்கு அட்ரியம் என்றும் கீழே உள்ள 2 அறைகளுக்கு வென்ட்ரிக்கிள் என்றும் பெயராகும். இதயம் ஒரே சீராக சுருங்கியும் விரிந்தும் இயங்கிக் கொண்டே இருப்பதை டேஷ் என்று அழைக்கிறோம். இதய துடிப்பு என்கின்றோம். சராசரி மனிதனின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு டேஷ் ஆகும். 72 முறை ஆகும். இதய நாளங்களின் அதாவது ஆர்டரிஸ் முக்கிய பணி இதயத்திற்கு இடைவிடாது டேஷ் மற்றும் டேஷ் தர வேண்டியதாகும். இதய நாளங்களின் ஆர்டரிஸ் முக்கிய பணி சத்து பொருட்கள் மற்றும் ஆக்சிஜனை தர வேண்டியது. இரத்த அழுத்தம் என்பது இரத்த குழாய்களின் இரத்த சுற்றோட்டத்தினால் ஏற்படும் டேஷ் ஆகும். அழுத்தம் ஆகும். இரத்த அழுத்தம் சராசரியாக 120/80 என்ற அளவில் இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் சராசரியாக 120/80 மில்லிமீட்டர் பாதரச அளவில் இருக்க வேண்டும். இதயத்தின் சுருங்கி விரியும் தன்மை 140/90 mm. பாதரச அளவு அதிகரிக்கும் பொழுது அதை டேஷ் என்கிறோம். 140/90 mm பாதரச அளவு அதிகரிக்கும் போது அதை உயர் இரத்த அழுத்தம் என்கின்றோம். உயர் இரத்த அழுத்தத்தால் டேஷ் 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 போன்ற உறுப்புகள் பாதிப்படையும். இதயம், மூளை, சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் பாதிப்படையும். உயர் இரத்த அழுத்தம் உருவாக காரணங்கள் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், கொழுப்பு உணவுப் பொருட்களை அதிகமாக உண்ணுதல், உடற்பயிற்சி செய்யாமல் இருத்தல், ஓய்வில்லாமல் உழைத்தல் ஆகிய காரணங்களால் இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் வருகிறது. இரத்த அழுத்த குழாய்களில் இரத்தம் உறைவதால் டேஷ் உண்டாகிறது. மாரடைப்பு. மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் இரத்தம் உறைவதால் டேஷ் ஏற்படுகிறது. மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் இரத்தம் உறைந்தால் பக்கவாதம் ஏற்படுகிறது. இரத்த குழாய்களில் டேஷ் சரியான அளவில் இருந்தால்தான் டேஷ் சீராக இருக்கும். இரத்த குழாய்களில் வெப்பம் சரியான அளவில் இருந்தால்தான் வெப்ப ஓட்டம் சீராக இயங்கும். உடலில் அதிக இரத்தம் தேவைப்படும் உறுப்பு டேஷ் ஆகும். மூளை. மனித உடலின் சராசரி வெப்பம் டேஷ் ஆகும். 36.7 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.6 டிகிரி ஃபாரன்ஹைட் ஆகும். உடலின் உள் வெப்பம் சரியாக வைத்துக் கொள்வதும் இரத்த குழாய்களின் விட்டத்தை சரி செய்வதும் மூளையில் உள்ள டேஷ் ஆகும். ஹைப்போதாலமஸ். உடலில் உள்ள ரசாயன ஆற்றல் டேஷ் ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது. வெப்ப ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது. மனித உடலின் பொதுவாக டேஷ் மூலமாக அதிக வெப்பம் வெளியேறுகிறது. தலையின் மூலமாக. 9 டேஷ் உடலின் வெப்பநிலையை சீராக வைக்க உதவுகிறது. 9 மைய தவம் உடலின் வெப்பநிலையை சீராக வைக்க உதவுகிறது. மனிதனின் உயிர் நாடி டேஷ் ஆகும். மூச்சுக்காற்று ஆகும். 3 நிமிடங்களுக்கு மேலாக டேஷ் செல்வது தடைபடுமானால் மூளை செயலிழந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும். 3 நிமிடங்களுக்கு மேலாக மூளைக்கு ஆக்சிஜன் செல்வது தடைப்படுமானால் மூளை செயல் இழந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது டேஷ் நுரையீரலுக்கு செல்கிறது. வெளியே விடும் பொழுது டேஷ் கழிவுப் பொருளாக வெளியேறுகிறது. மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஆக்சிஜன் நுரையீரலுக்கு செல்கிறது. வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு கழிவுப் பொருளாக வெளியேறுகிறது. சுவாச மண்டலத்தின் செயல்பாடுகள் மூச்சை உள் இழுத்தல், மூச்சை வெளிவிடுதல், காற்று பரிமாற்றம்,
ஆக்சிஜனை திசு சிற்றறைகளுக்கு எடுத்துச் செல்லுதல். மூச்சுக்காற்றின் அடிப்படை உறுப்பு கூம்பு வடிவமான நுரையீரலாகும். வலது நுரையீரலின் எடை 620 கிராம். இடது நுரையீரலின் எடை 500 கிராம். உடற்பகுதியை மார்பு அறை வயிற்று அறை என இரு பகுதியாக பிரிக்கிறது. உதரவிதானம் உடற்பகுதியை மார்பு அறை வயிற்றறை என 2 பகுதியாக பிரிக்கிறது. நுரையீரலுக்கு டேஷ் கிடையாது. தசைகள் கிடையாது. மார்பில் உள்ள தசைகளை டேஷை இயக்குகிறது. மார்பில் உள்ள தசைகளை நுரையீரலை இயக்குகிறது. நுரையீரலின் கொள்ளளவு டேஷ் ஆகும். 4 to 5 லிட்டர் ஆகும். நுரையீரல் சாதாரணமாக மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதும் வெளியே விடும் பொழுதும் டேஷ் காற்று செல்கிறது. 1/2 லிட்டர் அளவு காற்று செல்கிறது. ஆரோக்கியமான ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு டேஷ் மூச்சை இழுத்து விடுகிறான். 14 to 18 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றான். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மேலோங்கும் மூச்சின் வேகம் நிமிடத்திற்கு டேஷ் எண்ணிக்கை ஆகும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மூச்சின் வேகம் நிமிடத்திற்கு 20 to 40 என்ற எண்ணிக்கைக்கு செல்கின்றது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.